வெல்கம் டு கிரேஸ் கூடைகள் அண்ட் வ்ளாக்ஸ் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறது கூடைங்களுக்கெல்லாம் எப்படி பூ டிசைன் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. ப்ளெயினாக நம்ம கூடைங்களை போட்டுட்டு அப்படியே விடாமல் இந்த மாதிரி பூ டிசைன் நம்ம போட்டோம்னா கூடை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. இதுக்கு நான் வெள்ளை கலரில் பூ போட்டுறதுக்காக வெள்ளை கலர் ஒயரு ஒரு அடி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அடி ஸ்கேலால் நான் ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், மூணு நாட்டாக நான் பிரித்து சாக் பீஸால் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்க. இந்த மாதிரி மூணு நாட்டு எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இந்த நாட்டு இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு மேலே இந்த இடத்துல நாம் இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாம் கீழ்ப்பக்கமாக ஆப்போசிட்டில் நாம் இப்படி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இவ்வளோ ஒயரு இந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ இப்படி விட்ட ஒயரை இதுக்கு மேல் பக்கமாக இந்த இடத்துல பக்கத்தில் இதுக்கு மேலே இதுக்கு பக்கத்தில் நம்ம இந்த ஒயரை நாம் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கீழே இங்கே போட்டிருக்கோம் பார்த்தியா, இதுக்கு பக்கத்தில் கீழ்ப்பக்கமாக நாம் இந்த ஒயரை இதுக்கு பக்கத்துலேயே நாம் விட்டு எடுக்கணும். விட்டு எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு பக்கத்தில் இப்படியே கீழே மேலே விட்டு எடுத்தோம்ல, மேலே விட்டு எடுத்து இப்படி நம்ம கீழ்ப்பக்கமாக இந்த ஒயரை நம்ம விட போகிறோம். கீழ்ப்பக்கமாக இப்படி நம்ம விட்டுட்டு இப்போ இதை என்ன பண்ணணும், ஆப்போசிட்டாக இங்கே விட்டது இப்படி ஆப்போசிட் பக்கத்தில் நாம் இந்த ஒயரை வெளியில் கொண்டு வரணும். இப்படி வெளியில் கொண்டு வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்படி வெளியில் கொண்டு வந்துட்டு திரும்பவும் நாம் என்ன பண்ண போகிறோம், இங்கேயே இதுக்கு மேல் பக்கமாக இதுக்குள்ளே நாம் இன்சர்ட் பண்ணி இப்படியே பக்கத்துலேயே நாம் என்ன பண்ணணும், திரும்பவும் இப்படி விட்டு எடுக்கணும். பக்கத்துலேயே இப்படி நம்ம விட்டுட்டு திரும்ப இது என்ன பண்ணணும், இதுக்கு கீழ்ப்பக்கமாக இப்படி கீழே நாம் விட்டு ஆப்போசிட் பக்கமாக எடுக்கணும். இப்படி கீழ்ப்பக்கமாக விட்டுட்டு இப்படி கீழ்ப்பக்கமாக விட்டுட்டு இதுக்கு ஆப்போசிட் பக்கமாக நாம் இந்த ஒயரை இப்படி உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு திரும்பவும் இந்த ஒயரை இதுக்குள்ளவே இந்த பக்கம் விட்டு நம்ம இந்த பக்கம் எடுத்துல திரும்பவும் இதுக்கு கீழ்ப்பக்கமாக இப்படி